காற்று குறைவாக இருக்கும் மலைப்பகுதிகளில் இந்த ஹெலிகாப்டர்கள் தான் ராணுவத்தின் முதுகெலும்பாக செயல்பட்டு வருகின்றன. சாலை வசதி இல்லாத தூரமான எல்லை பாதுகாப்பு முகாம்களுக்கு பொருட்களை கொண்டு சேர்க்கவும், உளவு பார்க்கவும், காயமடைந்த வீரர்களை அவசரமாக மீட்கவும் பல வருடங்களாக இவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் இந்த ஹெலிகாப்டர்களின் அடிப்படை கட்டமைப்பு பல தசாப்தங்கள் பழமையானது என்பதால் இவற்றை தொடர்ந்து பராமரிப்பதில் பெரிய சவால்கள் உள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 15ற்கும் மேற்பட்ட இதேபோன்ற சீட்டா மற்றும் சேட்டக் ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றன. இதனால் வீரர்களின் பாதுகாப்பை கருதி இந்த பழைய ஹெலிகாப்டர்களை அடுத்த 1 முதல் 2 வருடங்களுக்குள் முழுமையாக பயன்படுத்துவதை நிறுத்த ராணுவம் முடிவு செய்துள்ளது. இதற்கு மாற்றாக அடுத்த 8 முதல் 10 ஆண்டுகளில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் புதிய தலைமுறை லைட் யுட்டிலிட்டி ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படும். மணிக்கு 220 கிலோமீட்டர் வேகத்தில் 6.5 கிலோமீட்டர் உயரம் வரை பறக்கும் திறன் கொண்ட இந்த புதிய ரக ஹெலிகாப்டர்களை ராணுவம் ஏற்கனவே ஆர்டர் செய்து அதன் சேர்க்கையையும் தொடங்கியுள்ளது. இந்த விபத்து அதிகாரிகள் பத்திரமாக உயிர் தப்பியதோடு ஒரு சுபமான முடிவை தந்திருந்தாலும் நம் நாட்டு வீரர்களின் பாதுகாப்பிற்காக புதிய ரக ஹெலிகாப்டர்களை விரைவாக கொண்டு வர வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை உணர்த்தியுள்ளது.